ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். அஸ்வ வாகனத்தில் ஸ்ரீ கோதண்டராமரின் திவ்ய தரிசனம். பக்தி பரவசத்தில் திளைத்த திருப்பதி மக்கள். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெறும் பூச்சொரிதல் விழா. மலர்கள் சமர்ப்பித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம். விழாவில் கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகம். விண்ணதிர ஒலித்தது நாராயணா திருமந்திரம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பஜனை கோலாட்டங்களுடன் நடைபெறும் உற்சவத்தில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று ஸ்ரீராமரின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். உற்சவத்தில் ஸ்ரீராமர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தருள்கிறார். அதன் தொடர்ச்சியாக அஸ்வ வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீராமர் மாட வீதிகளில் வலம் வர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நிவேதனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் விரதம் மேற்கொண்டு அம்மனுக்கு பூக்களை சமர்ப்பித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். திருச்சி அருகே சமயபுரத்தில் காக்கும் தெய்வமாக மாரியம்மன் கொழுவீற்று அருள்பாலித்து வருகிறார். இங்கு கடந்த 12ஆம் தேதி பூச்சொரிதல் விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் விழாவில் அம்மனுக்கு பூக்களை சமர்ப்பிப்பது வழக்கம். அந்த வகையில் பல்வேறு ஆலயங்களில் பக்தர்கள் சமர்ப்பித்த பூக்கள் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மேளதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளிய பெருமாளுக்கு பக்தர்கள் ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீராம நவமி உற்சவத்தில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சேவை சாதித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக சர்வ அலங்காரத்துடன் யானை வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாள் வாகன மண்டபத்தில் இருந்து புறப்பாடு கண்டருளினார். அப்போது அர்ச்சகர்கள் குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி பாசுரங்களை பெருமாளுக்கு சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் கல் தூண் அமைப்பதற்கான பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் உள்ள வீரவ சந்திராயர் மண்டபத்தை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கல் தூண்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. அவற்றை பிரதிஷ்டை செய்வதற்கான பூமி பூஜை சாஸ்திர முறைப்படி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மேயர் இந்திராணி பொன்வசந்த் மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். சென்னை திருவொற்றியூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு படவேட்டம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு புனித நீர் கலசங்களை வைத்து பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. பிறகு மங்கள வாத்தியங்கள் இசைக்க கலசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் கோபுர கலசத்திற்கு ஊற்றினர். வேத மந்திரங்கள் ஓத விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கலசங்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ படவேட்டம்மனை வழிபட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் பங்குனி உற்சவம் வெகு விமர்சையாக துவங்கி நடைபெற்று வருகிறது. தெய்வங்களுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று இறையருள் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. முன்னதாக உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சர்வ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக கொடிக்கம்பம் அருகே எழுந்தருளச் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஒலிக்க கருட உருவம் வரையப்பட்ட கொடியை மரத்தில் ஏற்றி உற்சவத்தை சிறப்பாக துவக்கினர். பின்னர் உற்சவர் மற்றும் கொடிமரத்திற்கு தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. திண்டுக்கல் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்பாளை மலர்கள் மற்றும் ஆபரணங்களால் சிறப்பாக அலங்கரித்து தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு அம்பாளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதன் பிறகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலய பிரகாரத்தை சுற்றி பவனி வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு பங்குனி உற்சவத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மூலவர் ஆஞ்சநேயருக்கு சந்தனத்தால் அலங்காரம் செய்து துளசி வடைமாலை சாற்றி பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தனர். பின்னர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக அஞ்சனை புத்திரனை தரிசித்து அருள் பெற்றனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு பங்குனி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் தோஷங்கள் நிவர்த்தி பெற வேண்டி ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்து அருள் பெற்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள கோவிந்தபுரத்தில் கொலுவீற்றிருக்கும் ஸ்ரீ கருமாரியம்மன் ஸ்ரீ கருநாக கன்னி திருக்கோவிலில் பங்குனி மாத உற்சவத்தில் மூலவர் அம்பாளுக்கு நாள்தோறும் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக கண்ணில் கருணையும் உதட்டில் புன்சிரிப்புடன் நிறைந்த அருளை பொழியும் அம்பாளை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அம்பாளை மனதார வேண்டி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பாளையங்கோட்டை அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களை தரிசித்து அருள் பெற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மையத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இங்கு பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் ஒலிக்க உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. அதன் பிறகு மலர்களால் கொடிமரத்தை சிறப்பாக அலங்கரித்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த பங்குனி உற்சவத்தில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 10ஆம் நாள் சுவாமி அம்பாள் வெள்ளை சாற்றி உற்சவத்தில் திரிவீதியுலா கண்டருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமி அம்பாள் வெள்ளை சாற்றி புறப்பாடு கண்டருளினர். முன்னதாக சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் மல்லிகை பூக்கள் அலங்காரத்துடன் காட்சியளித்தனர். மேளதாள மங்கள வாத்தியங்களுடன் கஜராஜன் முன்னே செல்ல சுவாமி அம்பாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ உப்பிலியப்பன் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோயிலில்
ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தில் பெருமாள் ஸ்ரீராமர் திருக்கோலத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளி சேவை சாதித்தார். சென்னை மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ உப்பிலியப்பன் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டு துவங்கிய உற்சவத்தின் தொடர்ச்சியாக பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருளி திருக்காட்சி அளித்தார். சாமரம் வீசியபடி யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளிய பெருமாளை பக்தர்கள் மனதார தரிசித்து மகிழ்ந்தனர். பின்னர் அர்ச்சகர்களுக்கு சிடாரி மரியாதை செய்யப்பட்டது. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி திருக்கோயில் பங்குனி உற்சவம், மயிலாடுதுறை ஸ்ரீ சோமநாத சுவாமி, தரங்கம்பாடி காளஹஸ்திபுரம் உள்ள ஸ்ரீ காலபைரவர் மற்றும் நாகை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் சுவாமி ஆலய கும்பாபிஷேக காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் பங்குனி உற்சவம் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 2ஆம் நாள் ஸ்ரீ கைலாசநாதர் சூரிய பிரபை வாகனத்திலும், அம்பாள் சந்திரபிரபை வாகனத்திலும், ஸ்ரீ விநாயகர் கல்பவிருட்ச வாகனத்திலும், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆதிசேஷ வாகனத்திலும், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ரிஷப வாகனத்திலும் எழுந்தருள சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலா கண்டருளினர். ஏராளமான பக்தர்கள் உற்சவத்தில் கலந்து கொண்டு தெய்வங்களின் திருவருள் பாக்கியம் பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் கிராமத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை பிரதட்சணையாக கோபுரத்திற்கு எடுத்து வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் இசைக்க வேத மந்திரங்கள் ஓதப்பட்டது. பின்னர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தரங்கம்பாடி தாலுகா காளஹஸ்தினாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காலபைரவர் ஆலயம் சிதிலமடைந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலையில் ஹோம குண்டங்கள் அமைத்து பல்வேறு மூலிகை பொருட்களை யாகத்தில் சமர்ப்பித்தனர். அதன் பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் மங்கள மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாஸ்திர முறைப்படி புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. பக்தர்கள் திரளாக கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். நாகை மாவட்டம் திருமருகலில் திருமண தடை நிவர்த்தி தலமாக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆமோதள நாயகி சமேத ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. யாகசாலையில் ஹோம குண்டங்கள் அமைத்து புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செண்டை மேளங்கள் மங்கள இசை வாத்தியங்களுடன் கலசங்கள் பிரதட்சணையாக எடுத்து செல்லப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள் ஒலிக்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தேறியது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் பெற்றனர். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் கும்பாபிஷேகம் மிக வைபவமாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஓம் நமோ நாராயணாய என்று பக்தி கோஷமிட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில். 108 வைணவ தலங்களில் ஒன்றான ஆழ்வார்களால் பாடல் பட்ட ஸ்தலமான இங்குதான் பகவத் ராமானுஜரால் ஓம் நமோ நாராயணாய என்ற நாம மந்திரம் கிடைக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரதட்சணையாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது
வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய என்று பக்தி முழக்கமிட்டனர். ராமநாதபுரம் வடிவிடு முருகன் திருக்கோயிலில் பங்குனி உத்தர திருவிழாவிற்கான காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இதில் திரளாக கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நகர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ வடிவிடு முருகன் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் பங்குனி உத்தர பெருவிழா விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு பங்குனி உத்தர விழாவின் முக்கிய நிகழ்வான காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ விநாயகர் மற்றும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ வடிவிடு முருகனை மனதார தரிசனம் செய்தனர். சென்னை நங்கநல்லூரில் பிரசித்தி பெற்ற சர்வமங்களாம்பிகை சமேத ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் தொடர்ச்சியாக சுவாமி அம்பாள் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டொருளினர். சென்னையை அடுத்த நங்கநல்லூரில் அமைந்துள்ளது அருள்மிகு சர்வ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இங்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் சிம்ம வாகனத்தில் கொலுவிருக்க செய்தனர். சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகளை தொடர்ந்து சுவாமி அம்பாள் ஆலயத்தை சுற்றி பிரதட்சணையாக வலம் வந்து பின்னர் திருவீதி உலா கண்டருளினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் அபிராமி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து இறையருள் பெற்றனர். கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அபிராமி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதன் திருத்தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்க செய்து கலச பிரதிஷ்டை மற்றும் யாக பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யானை முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு புதிய தேரில் சம்பிரோக்ஷணம் செய்யப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் புது தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். திருப்பூரில் பிரசித்தி பெற்ற பல்வேறு ஆலயங்களில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த தொகுப்பினை நாம் இப்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் வேளம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மணியக்காரர் விநாயகர் திருக்கோவில். தற்போது இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. இதனையொட்டி யாகசாலையில் கணபதி, நவகிரகம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு கோயில் கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர். பின்னர் மூலவர் ஸ்ரீ மணியக்காரர் விநாயகருக்கு பால், சந்தனம் மற்றும் புனித நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு விநாயகரின் அருள் பெற்றனர். திருப்பூர் மாவட்டம் கண்டியன் கோவில் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தர விநாயகர் ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக குண்டங்களில் பல்வேறு மூலிகை பொருட்கள் சேர்த்து யாகம் வளர்த்தனர். அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை பிரதட்சணையாக எடுத்து சென்று கோயில் கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் மூலவரை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வழிபாடுகள் நடத்தினர். திருப்பூர் அருகே உள்ள மூப்பேரிபாளையம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கரிய காளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்க செய்து கலச பிரதிஷ்டை, கணபதி பூஜை, நவகிரக பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டன. மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓதியபடி புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது.
பின்னர் மூலவர் ஸ்ரீ கரிய காளியம்மனுக்கு நறுமண திரவியங்கள் மற்றும் புனித நீரால் அபிஷேகம் கண்களுக்கு விருந்தாக நடைபெற்றது. திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் கொலுவீற்று அருள்பாலிக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலையில் பல்வேறு ஹோம குண்டங்கள் அமைத்து யாகம் வளர்க்கப்பட்டது. சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் எடுத்து செல்லப்பட்டு மேளதாள மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கோபுர கலசங்கள் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு தெய்வங்களின் திருவருளை பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு வேம்படி கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியது. இதனையொட்டி நடைபெற்ற யாக பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு வேம்படி கருப்பண்ண சுவாமி திருக்கோயில். இக்கோயிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஆலய கோபுர கலசத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு வேம்படி கருப்பண்ண சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர். திருப்புவனம் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் சுவாமி பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. உற்சவத்தில் சுவாமி அம்பாள் சர்வ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மன் சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் சுவாமி திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் பங்குனி உற்சவம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி விழாவின் துவக்கத்தில் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதன் பிறகு புனித நீரால் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்தனர். பின்னர் கொடிமரத்திற்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நெல்லையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் திருக்கோயிலில் பங்குனி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டம் டவுன் மையப்பகுதியில் ஸ்ரீ சௌந்தரவள்ளி கோதைவள்ளி தாயார்களுடன் அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள். இங்கு பங்குனி திருத்தேர் உற்சவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் திருத்தேரில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தேர் தன் நிலையில் இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்தது. திருவீதிகளில் வலம் வந்த தேர் மீண்டும் தன் நிலையை அடைந்தது. பக்தர்கள் திரளாக தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு தாயார்கள் சமேத ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாளின் திவ்ய தரிசனம் பெற்றனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். அஸ்வ வாகனத்தில் ஸ்ரீ கோதண்டராமரின் திவ்ய தரிசனம். பக்தி பரவசத்தில் திளைத்த திருப்பதி மக்கள். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெறும் பூச்சொரிதல் விழா. மலர்கள் சமர்ப்பித்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள். சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம். விழாவில் கலந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் கோபுர தரிசனம். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேகம். விண்ணதிர ஒலித்தது நாராயணா திருமந்திரம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.